தமிழ் ட்ராவலர். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு கேட்டிங்கன்னா துபாயில் இருக்கிற ரிவர் லேண்டுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இப்போ நம்ம போயிட்டு இது என்ட்ரன்ஸு ஃப்ரீன்னு சொன்னாங்க. சரி என்னன்னு சொல்லிட்டு நம்ம ரிசப்ஷனில் பார்ப்போம், என்ட்ரன்ஸில் போயிட்டு. ஸோ அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்து நம்ம சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிளம்பியாச்சு. சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து போய் அப்படி என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். Okay. Can I take a photo with him also? Yeah. Nice. He talked to him? Yeah? He talking? No, he's not talking. He's not talking? He's a dinosaur. That's எப்படின்னு கேட்டிங்கன்னா வாக்கிங் நல்லா பண்ணுறதுக்கு செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். இது அப்படியே ஃபேமிலியோடு வந்தோம்னு வச்சுங்க, இங்கே நல்லா கொஞ்சம் என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். முன்னாடி பார்த்தீங்களா எப்படி இருக்குது, ரிப்பேர் மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நல்லா இருக்கும் பார்க்க. உங்களுக்கு பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரிப்பேர் மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. அதே மாதிரி இதுவும் நல்லா ஒரு ஈவினிங் டைமில் வந்தீங்கன்னா ஒரு 5:30 to 7 இந்த மாதிரி டைமில் வந்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு வந்து இது பார்க்கலாம், கூலிங்காக இருக்கும் நல்லா. சண்டே இருந்தாலும் உங்களுக்கு அந்தளவுக்கு கூட்டம் கிடையாது. அதனால் சண்டேயில் கூட நீங்கள் வரலாம் நார்மலாக, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே அப்படியே ஒய்ஃபை ஃப்ரீன்னு போட்டிருக்காங்க. ஒய்ஃபை ஃப்ரீன்னு போட்டிருக்காங்க இடத்துல போர்டில். வேண்டாம் கனெக்ட் பண்ணி பார்ப்போம் ஒய்ஃபை எடுக்குதான்னு தெரில. நல்லா வாக்கிங் போகிறதுக்கும் நடந்து போகிறதுக்கும் அதே சமயம் நல்ல கண்ணுக்கு குளிர்ச்சியாக நல்லா ரசிச்சுட்டு போகிறதுக்கும் நல்லா சூப்பரான ஒரு இடம் இது. இது இப்போ நம்ம பால் எடுத்துகிட்டு இருக்கோம். அதே மாதிரி நைட்டில் வேறு லெவலில் இருக்கும் லைட்டிங்கு. பார்ப்போம் நைட்டில் என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதே மாதிரி இப்போ கீழே இருந்து நம்ம வரும்போது ஒரு பிரிட்ஜு தெரிஞ்சில, அந்த பிரிட்ஜ் மேலே தான் நின்றுட்டு இருக்கோம். அந்த பிரிட்ஜில் தான் இப்போ எடுத்துகிட்டு இருக்கோம் நம்ம வீடியோ. சன்செட் ஆகும், இன்னொரு 5 நிமிஷத்தில் சன்செட் ஆகும். இப்போ நம்ம வெயிட் பண்ணி சன்செட்டையும் நம்ம பார்த்துருப்போம். அதாவது இப்போ இங்கே வந்து ஒய்ஃபை கனெக்ட் ஆகுது. ஒய்ஃபை கனெக்ட் ஆகுதுன்னு சொன்னால் டைரெக்டாக கனெக்ட் ஆகுது. ஒய்ஃபை நீங்கள் வந்து உள்ளே போய்ட்டு கிளிக் பண்ணாலே வந்து ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிடுது. ஒய்ஃபை ஃப்ரீ உங்களுக்கு. அதே சமயம் வேறு ஒரு நாட்டில் நமக்கு போனால், இப்போ இந்தியாவில் போனால் கூட நம்மள்ட்ட நம்பர் கேட்கும், இல்லைனா நம்மள்ட்ட மெயில் ஐடி கேட்கும். ஸோ இங்கே எப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாது, டேரெக்டாக இங்கே ஒய்ஃபை கனெக்ட் ஆகுது. அதனால் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் ரொம்ப. ஓகே வியூவர்ஸ், இப்போ நமக்கு சன்செட் ஆக போகுது. சன்செட்டை நம்ம வந்து அப்படியே டேரெக்டாக நம்ம கேட்ச் பண்ணுறோம். ஸோ சன்செட்டை பார்ப்போம். ஓகே, நம்ம சன்செட்டு எடுக்கிறதுக்காக வீடியோக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்போ அந்த நேரத்தில் நமக்கு வந்து நம்ம ஃப்ரெண்டு கிடச்சிருக்காங்க. அவங்க அப்படியே பேசுவாங்க இங்கிலீஷில், அப்படியே பாருங்கள். Myself, Dr. Anup Sharma. I have just met him. He is a good YouTuber. I will ask his channel name and then follow it also. We have come to Dubai Parks and Resorts. It is a good place for everyone.
everyone should come to here and visit. And it is a really nice place. Thank you very much for watching. For this is my channel name is Tamil Traveler. Okay. So thank you very much for me to. All the best for your channel. Yeah, thank you sir. Thank you very much. Bye. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா சன்செட்டு ஃபஸ்ட்டு நம்ம கோப்ரோவில் 11 கோப்ரோவில் ஃபஸ்ட்டு சன்செட் எடுக்கிறோம் நம்ம. அது துபாயில் இருந்து துபாய் ரிவர் லேண்டுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் கன்டினியூ ஆகட்டும் வீடியோ. பாய். ஒரு சின்ன ஒரு குட்டி தீவு மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. அங்கே தான் இப்போ நம்ம நிற்கிறோம். அப்படியே திருப்பி காட்டுறேன் பாருங்கள் வீடியோவில். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது அந்த காலத்தில் உள்ள தண்ணி ஒரு ஏரியாவிலேருந்து ஓடி வர்ற ஆறு இருக்கு பாருங்கள். அதுலேருந்து தண்ணி வந்து உங்களுக்கு வந்து வேறு ஒரு லைனுக்கு மாற்றி விடுற மாதிரி உள்ளது. அந்த காலத்தில் உள்ளது வெள்ளை பிளாக் அண்ட் ஒயிட் காலத்தில். ஸோ அதே மாதிரி அவங்க ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் இப்போ பின்னாடி பார்க்குறது மெக்டொனால்ட்ஸு. அது எந்த அளவுக்குள்ள வந்து டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்கம்மா ஒரு கிளாசிக்கல் இதில். துபாயில் பொம்மை கார் வரும் பாருங்க. மாடி பஸ்ஸு, குட்டி மாடி பஸ் வருது பாருங்கள். இப்போது என்னென்னு கேட்டிங்கன்னா மெக்டொனால்ட்ஸ் வந்தோம். சரி வந்துட்டு அப்படியே சரி இன்றைக்கி பர்கர் சாப்பிட்டு போகணும்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணேன். ஸோ அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பாட்டில் தண்ணி கேட்டேன். அவங்க வந்து ஒரு காம்போ இருக்குதுன்னு சொன்னாங்க. 25 dirhams காம்போ இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ 25 dirhamsக்கு டபுள் பர்கர். ஸோ அப்படியே வந்துட்டு சரி டைமாக போச்சு. எனக்கு ஒரு மாதிரியாக வந்துச்சு வயிறு. சரி சொல்லிட்டு அப்புறம் ஒரு பர்கர் வாங்கி சாப்பிடலாம்னு சொல்லிட்டு வந்தேன். அங்கே வந்து ஒரு 25 dirhams காம்போ இருக்குட்டாங்க. அப்புறம் ஒரு 7-up, அப்புறம் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் ஒரு பர்கரு. ஸோ அதுதான் இப்போ நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். வந்துருச்சு. நான் பார்ப்போம் அந்த பில்லை பாருங்கள். அப்படியே 35 dirhams பில்லு. ஸோ இப்போ நம்ம இங்கே ஆர்டர் பண்ணி தான் நம்ம இது ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்
அது வந்து 7-Up அது பர்கர். ஸோ அப்படியே நம்ம சாப்பிடுவோம் பண்ணாங்க. அப்புறம் இதுதான் நம்ம ஆர்டர் பண்ண பர்கரு. எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். நல்லாயிருக்கு. எப்போயாவது தான், அதாவது மாதத்தில் ஒரு வாட்டியோ 2 மாதத்தில் ஒரு வாட்டியோ வாங்கி சாப்பிட்ற இந்த மாதிரி பர்கரு. நல்லாயிருக்கு. அதே மாதிரி இனி வர வீடியோ எல்லாமே வந்து லைட் வியூவாக இருக்கும். நம்ம முன்னாடி பகலில் வந்தோம்ல, இப்போ வர்றது எல்லாமே வந்து ரைட் வியூவாக இருக்கும். உங்களுக்கு பாருங்கள். ஓகே, இது என்னென்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு டாய்ஸு, ஒரு பிராண்டட் டாய்ஸு ஷாப் இது. அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அப்புறம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இங்கே உள்ள டாய்ஸ் எல்லாம் வந்து அதே மாதிரி உள்ள ப்ளேயிங் ஏரியாவும் இருக்குது. நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போய்ட்டு நம்ம கிட்ஸை கூட்டிகிட்டு போய்ட்டு, அதாவது குழந்தைங்களை கூட்டிகிட்டு போய்ட்டு விளையாடலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு இது பண்ணி வச்சுருக்காங்க. இது என்னென்னு கேட்டிங்கன்னா, முழுக்க முழுக்க குழந்தைங்களுக்காக உள்ளது. டிஷர்ட்டு, எல்லாம் விளையாடுற ஜாமானும் எல்லாமே. அதாவது பைசா கேட்டிங்கன்னா கேட்க வேணாம், ஓடி போயிடுவீங்க. அதனால் வந்து பைசா கேட்க வேணாம். அந்தளவுக்கு எக்ஸ்பென்சிவாக இருக்கும். எந்த ஒரு ஜாமான் எடுத்தாலும் 100 ரூபா 150 ரூபாய்க்கு மேலே இருக்கும். அதனால் ஜஸ்ட்டு நம்ம வீடியோ எடுத்துகிட்டு எஸ்கேப் ஆகிடுவோம். ஓகேயா? இதோட விலை அப்படின்னா 119 dirhams. 119 dirhamsனால் கிட்டத்தட்ட நம்ம ஒரு காசுக்கு 2200 கிட்ட வரும். தேங்க்யூ ப்ரோ. நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம்ல, ஒரு டாய் டைனோசர்னு சொல்லிட்டு அந்த வீடியோ வந்து ஏதோ ஷோ காண போகிறாங்களாம். என்னென்னு பார்ப்போம். ஸோ ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எழுத முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.